பழைய படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, டைட்டில் கார்டில் க்ரோ ஷூட்டர் ஜோ அப்படின்னு ஒரு பேர் வரும். நீங்கள் கவனித்து பார்க்கலாம். இல்லைனாலும் எம்கேடி பாகவதர் படத்துல எல்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போனோடனே இன்றைக்கி நம்ம காணொலியில் தான் வேலை. நீங்கள் போனோடனே பார்த்துருங்க. க்ரோ ஷூட்டர் ஜோ அப்படின்னு இருக்கும். எனக்கு அதை பார்த்துட்டு அது யார், அவர் என்ன செய்கிறார் சினிமாக்குள்ளே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய புகைப்படமோ அவரை பற்றின குறிப்போ எங்கேயுமே இருக்காது. க்ரோ ஷூட்டர் ஜோ யார் அவர் அப்படின்னு உடனே அப்புறம் ரொம்ப நாளாக நானும் தேடி தேடி பல புத்தகங்கள்லாம் தேடி ஒரு கட்டுரையில் படிச்சுட்டேன். க்ரோ ஷூட்டர் ஜோனா யாருன்னா, அந்த காலத்தில் சினிமா படப்பிடிப்பு நடக்கிற பொழுது கட்டு சாதம் தான். இன்னைக்கு மாதிரி சாப்பாடெல்லாம் கிடையாது. கட்டு சாதத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அங்கே வச்சுருவாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு உடனே அதை சாப்பிட்ட இலையை அங்கேயே போட்டுட்டு உடனே அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டு அடுத்த ஷாட்டுக்கு அவங்க போகும்பொழுது அந்த கீழே இறந்து கிடக்கக்கூடிய பருக்கையை சாப்பிட்றதுக்காக காக்கா நிறையா வந்துருமா. அந்த காக்கா வந்ததுக்கு பிறகு அந்த காக்காவை முழுமையாக துரத்தலைன்னா ஒழுங்காக ஷூட்டிங் பண்ண முடியாது. அதனால கையில் ஒருத்தர் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இந்த காக்கா எப்போ வருதோ அப்போ ஒரு ஷூட் பண்ணுவார். ஷூட் பண்ணோன்னா அந்த காக்கா பறந்துடும். சினிமாவுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் சினிமாவில் டைட்டில் கார்டில் ஒரு பேர் வரும். அது மாதிரி இந்த கூட்டத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இந்த அழைப்பிதழில் என் பேர் வந்தது.